நான் உங்கள் ஆயிரம்பு ஆறுமுகம். வெல்கம் டு ஆயிரம்பு ஹோம் நீட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன குட்டி விழாக்க தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிவன் கோயில், பெரிய கோயில் இருக்குது. அடுத்து வந்து ராமாஞ்சனர் அவர் வந்து உருவாக்கப்பட்ட பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான பெருமாள் கோயில் தான். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிவன் கோயில் இதில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பெயிண்டிங் ஒர்க்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு போலுக்கு அந்த கோயிலில். அதனால் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் போனதே வந்து லேட்டாக போயிட்டோம் நான். அதனால் அர்ஜென்ட்டு எதுவும் ரொம்ப நிறைய படம்லாம் வீடியோலாம் ஷூட் பண்ண முடியல. இப்போ நம்ம குயிக்காக கம்மியாக காமிக்கிறோம் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா சிவன் கோயில் மூலஸ்தானம். ஃபஸ்ட்டு போனோடனே ரைட் சைடு பிள்ளையார் இருக்கிறாரு. பிள்ளையாரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு, இது பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானை கூட இருக்கிறாங்க. இது வந்து ஸ்டேஜ். அங்கே ஏதாவது ஃபங்க்ஷனு திருவிழா இது மாதிரி நடந்துச்சுன்னா அங்கே ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் அதிலே நிரந்தரமாக இருக்கும் பொழுது அது அதில் அங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோயில் தான். ஆனால் இப்போ வேலை நடக்கிறதால சரியான அங்கே வந்து அது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது கொஞ்சம். அதனால் அப்படி கொஞ்சம் நீட்னஸ்ஸாக இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் கோயில் நல்ல பெரிய கோயில் தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவனுக்கு முன்னாடி நந்தி, நல்ல பெரிய நந்தியாக வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மூடி போட்டு வச்சுருக்காங்க டஸ்ட்டு படியாமல். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த வில்வ இலை, சிவனுடைய வில்வ இலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த காம்பவுண்டு சுற்றி வில்வ இலை தான் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு சிவன் கோயிலுங்கிறதால. அதனால் அவர் சுற்றியே வில்வம் தான், பூவோடு அவருக்கு வில்வம் தான் ரொம்ப வச்சு படைப்பாங்க. அதனால் அவருக்கு வில்வம். இந்த செவுத்தெல்லாம் பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா அப்படி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஆனால் பெரிய கோயிலாக தான் இருக்குது. நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சுற்றி பார்க்குறோம். பாருங்கள், இதுதான் நந்தி, பெரிய நந்தி. பாருங்கள், இதுதான் நந்தி பெருசாக இருக்குது. இது வந்து அந்த நாகமம், புற்று நாகம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலமரம், அரச மரம்பாங்கள்ல, அந்த மரத்தை அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து துளசி வச்சுருக்காங்க, துளசி மரம். இது வந்து கொடிமரம். முன்னாடி எப்பவுமே கோயிலில் கொடிகம்பம் வச்சுருப்பாங்க. இது பின்கேட்டு. கோயில் அங்கங்கே குட்டி குட்டி கோயிலாக நிறைய சின்னதாக வச்சுருக்காங்க. நிறைய சாமியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நாங்கள் லேட்டாக போனதால் மூடுற ஸ்டேஜுக்கு போனோம். இருந்தாலும் ஐயர் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தார். நாங்கள் போய் சுற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இது வந்து கருமாரியம்மன் வச்சுருக்காங்க தனியாக. கருமாரியம்மன் கோயில், அங்கே கருமாரியம்மன் இருக்குது, அதை வச்சுருக்காங்க. வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஒரே வெயில், கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. அதில் வந்துட்டேன். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த வில்வம் தான் என்னான்னு பார்க்குறேன் நான். பார்த்துட்டு இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். பெருமாள் கோயில் பாருங்கள், பெருமாள் கோயில் என்ட்ரன்ஸ் இது தான். இது ரொம்ப ஃபேமஸ். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த ராமாஞ்சனர் அவர் வந்து உருவாக்கப்பட்டது, பெருமாளோட இதை வச்சு உருவாக்கப்பட்டது. இது நல்ல பெரிய கோயிலாக தான் இருக்குது. இதுவும் நல்லா பெருசு. இப்போ பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். பக்கத்துலேயே பெருமாள் கோயில், அதனால் பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். இது பெருமாள் கோயிலோட மூலஸ்தான கோபுரம். இங்கே பாருங்கள், இது தான் பெருமாள் கோயில் என்ட்ரன்ஸ். உள்ளே போகிறோம், நம்ம உள்ளே போக போகிறோம். அடுத்து பார்த்தா ராமாஞ்சனருடைய அந்த இதான் ராமாஞ்சனரோட சீவசமாதின்னு சொல்கிறாங்க. இது அங்கே தான் இருக்குது. இவருக்காக தனியாக அந்த கோயில் வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸு பாருங்கள், ராமாஞ்சனர் அவதாரம் சொல்லிட்டு
இதில் வச்சுருக்காங்க. அவர் எப்படிலாம் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவரோட வரலாறு அதில் தனியாக அது செப்பரேட்டாக தனியாக வச்சுருக்காங்க. அந்த செவுருல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெருமாளுடைய அவதாரம் என்னென்ன ஊர்லேருந்து வந்து அந்த அந்த படம் வரைஞ்சி அவரோட வரலாறு பெருமாளோட வரலாறு ஒவ்வொரு ஃபுல்லாக அந்த செவுத்து ஃபுல்லாகவே பெருமாளோடைய அவதாரம் தான். எந்த ஊர், அவங்க யார் இதை பண்ணினாங்க அப்படின்னு அந்த பேர், அவர் என்ன அவதாரம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி எல்லாமே அந்த வரைபடத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அடுத்தது அதை வந்து இந்த ராமாஞ்சனர் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர் பேர் அட்ரஸ் எல்லாமே அதில் போட்டு அவரோட அவதாரம் பெருமாளோட அவதாரம் எல்லாமே போட்டு அந்த செவுத்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே வரலாம். அதே அழகாக இருக்கும் நமக்கு பார்க்க இன்னும் பார்க்கணும் போலே தெரியும் நமக்கு. அது ஒவ்வொரு அவதாரத்துலேயும் நரசிம்மர் அவதாரம் எடுத்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் அவதாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐக்கிரியர் அவதாரத்தில் எடுத்திருக்காரு. இதை மாதிரி நிறைய அவதாரம் கிட்டத்தட்ட 9 அவதாரம். 9 அவதாரம் அந்தந்த ஊரில் என்னென்ன ஒரு மாடலில் எப்படிலாம் இருக்கிற அதே வரவங்க எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டே வருவாங்க என்னென்ன ஊரில் இருக்கிறாங்க. அதே நல்லா டைம் பாஸ் ஆகும். இதான் இப்போ வந்து பெருமாள் கோயிலை சுற்றி வர்றது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வரிசெல்லாம் வந்து வரைஞ்சிருப்பாங்க. இதை வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு வருவாங்க. என்னென்ன ஊருக்காரவங்க எந்தெந்த ஊரில் என்னென்ன பெருமாள் வந்து அவதாரத்தில் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, படுத்திருக்காரா, உட்காந்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக அதில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இது கல்வெட்டு வந்து இந்த ஸ்லோகம் பெருமாளுடைய ஸ்லோகம் வந்து தமிழிலே வரைப்பட்டிருக்காங்க. தமிழிலே அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து நிறையா போனோம்னா அது ஒவ்வொரு கல்வெட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. என்னென்னா அப்பயே வந்து அதெல்லாம் சும்மா எழுத மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அது நல்லா தெரிஞ்சவங்க போய் அதை பார்ப்பாங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு படித்து பார்ப்பாங்க. இது எல்லாமே அந்த பெருமாள் சுற்றி அந்த ஸ்லோகம் தான் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்லோகம் சுற்றி வரும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. இவர் கல்வெட்டுலேயே அப்பயே எழுதியிருக்குது தான். இதெல்லாம் வந்து அவருடைய ராமாஞ்சனருடைய தான் அவர் பராமரித்தது அந்த கோயில். அதில் என்னென்ன பராமரிக்கணும் அதில் என்னென்ன பராமரித்து வச்சுருக்காரு பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்பயே அவர் வந்து இதெல்லாம் எழுதி ஸ்லோகம் பெருமாள் கோயிலுக்கு வந்தால் அந்த ஸ்லோகம் சொல்லணும், சிவன் கோயிலுக்கு போனால் அந்த ஸ்லோகம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகம் அங்கே இருக்குது. அப்போ எங்கள் பெருமாள் கோயிலுக்கு வந்தாவே இந்த ஸ்லோகம் வந்து இந்த கல்வெட்டில் அந்த பெருமாளை நம்ம சுற்றி வரும்போது அந்த பெருமாள் கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்லோகம் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. நம்ம சுற்றி வரும்போது அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சுற்றி வரணும்னு எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து சுற்றி வர பாருங்கள். ஃபுல்லாக நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காமிச்சேன் பாருங்கள். நல்ல பெரிய கோயில். ஆனால் இது எப்படி அவரோட மெயின்டெனன்ஸு தான் இது. ராமாஞ்சனருடைய இவருக்கே வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவரை பார்த்துட்டு தான் பெருமாளே பார்க்க போகணும். அவருக்கு தான் இந்த ராமாஞ்சனர் தான் மூலஸ்தானத்தில் அவரோட உருவப்படமாக வச்சுருக்காங்க. பெருமாள் கோயிலை பார்த்துட்டா இந்த ராமாஞ்சனர் வந்து அந்த கோயிலை வந்து உருவாக்கி அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் வச்சுருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை சேவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.